ஸ்ரீ மகாகுரப்யோ நமஹ. ஹரிஹ ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்ய மத்யமாம் அஸ்மதாச்சார்ய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய எம்மதமும் நம் மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீமத் பகவத்கீதையிலிருந்து ஒரு ஸ்லோகத்தை விரிவான விளக்கத்துடன் பார்ப்போம். பாஹ்யஸ்பர்ஷேஷ்வசக்தாத்மா விந்தத்யாத்மனி யத் சுகம் ச பிரம்ம யோக யுக்தாத்மா சுகமக்ஷயமஷ்ணுதே. இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 5வது அத்தியாயமான கர்ம சந்நியாச யோகத்தின் 21வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் நம்ம கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து இப்போ போன ஸ்லோகத்தில் கர்மயோகியை பற்றி சொன்னார். அதற்கு முன்பு ஸ்லோகத்தில் 19வது ஸ்லோகத்தில் ஒரு சாங்கிய யோகியை பற்றி சொன்னார். இப்போ 19வது ஸ்லோகத்தில் சாங்கிய யோகியை பற்றி சொல்லிட்டு 20வது ஸ்லோகத்தில் கர்மயோகியை பற்றி சொல்லிட்டு இப்போ 21வது ஸ்லோகத்தில் மீண்டும் ஒரு முறை சாங்கிய யோகியை பற்றியே சொல்ல ஆரம்பிக்கிறாராம் கிருஷ்ணர். இப்படி சாங்கிய யோகியின் பெருமையை சொல்லும் போது நம்ம ஏற்கனவே ஒரு வாட்டி பார்த்திருக்கோம். சாங்கிய யோகியை மக்கள் சந்நியாசி என்று அழைப்பார். உண்மையான சந்நியாசி யார் என்றால் தான் செய்யும் எந்த ஒரு செயலையும் அந்த கர்த்தா என்கிற பாவமே இல்லாமல் நான் தான் இந்த செயலை செய்கிறேன் என்ற அந்த அகங்காரம் இல்லாமல் செய்யும் அந்த நபர் தான் சந்நியாசி என்று பார்த்திருக்கோம். அந்த வகையில் ஒரு சாங்கிய யோகியும் சந்நியாசியாக தான் இருக்கிறார். அப்படி சந்நியாசியாக இருக்கும் இந்த சாங்கிய யோகி அவரோட குணங்களை அவரோட லட்சணங்களை பல ஸ்லோகங்களில் பார்த்திருக்கோம் முன்பு. அது போலவே இந்த இடத்திலும் இந்த ஸ்லோகத்திலும் அது ஒரு தொடர்ச்சியாக நம்ம கிருஷ்ணர் சொல்றார். அப்படி ஒரு சாங்கிய யோகியை பற்றி நம்ம கிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்தில் சொல்ற ஒரு விஷயம் என்ன என்றால் பாஹ்யஸ்பர்ஷேஷ்வசக்தாத்மா விந்தத்யாத்மனி யத் சுகம். அதாவது இந்த மாதிரி வெளியில இருக்கும் அந்த விஷயங்களாக இருப்பது. இப்போ இவர் இங்க சொல்றது வெளியில இருக்கும் விஷயங்கள் என்று சொல்வது புலன் நுகர் பொருட்களையே சொல்ற விஷயமாக இருக்கு. இப்போ நம்மளோட உடல்ல இருக்கும் இந்த புலன்கள் இதால் அனுபவிக்கக்கூடிய பொருள்களாக இருப்பதுதான் புலன் நுகர் பொருட்கள். இப்படி இருக்கும் புலன் நுகர் பொருட்கள் அது நம்ம உடலுக்கு வெளியில தான் இருக்க முடியும். ஏனென்றால் அது நம்ம புலன்கள் மூலமாக நம்ம அனுபவிக்கிறோம் என்றால் அது வெளியில தான் இருக்க முடியும். இப்படி நம்ம உடலுக்கு வெளியில இருக்கும் அந்த புலன் நுகர் பொருட்கள் அதை துறப்பதால் வரும் எந்த ஒரு சுகம் யாருக்கு கிடைக்கிறதோ அவர் ஒரு சாங்கியோகியாக இருக்கிறார் என்று சொல்றார் நம்ம கிருஷ்ணன். அதாவது புலன்களுக்கும் புலனுகர் பொருட்களுக்கும் நடுவில் இருக்கும் அந்த கனெக்ஷன், இடையில் இருக்கும் அந்த சம்பந்தத்தை யார் கட் பண்றாளோ, இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கும் அந்த கனெக்ஷனை யார் கட் பண்றாளோ அவா சாங்கியோகி, அவா சந்நியாசி என்று அழைக்கப்படுகிறார் என்று சொல்றார் நம்ம கிருஷ்ணர். இப்படி இந்த ஒரு புலனுகர் பொருட்கள்லேருந்து புலன்களை தள்ளி வைப்பதால் ஒரு சுகம் உண்டாகும் என்றும் சொல்றார். கண்களால் நம்ம பார்க்குறோம், காதுகளால் கேட்குறோம். ஆனால் கண்களால் எப்போதுமே நல்ல விஷயத்தை மட்டுமே நம்ம பார்க்க மாட்டேங்கிறோம். காதுகளால் நம்ம கேட்கும் எல்லா விஷயங்களும் நல்லதாகவே இருப்பதில்லை. நம்ம வாயால் பேசுகிறோம், ஆனால் வாயால் பேசும்போது வெளியில் வர வார்த்தைகள் சில பேருக்கு நல்லதாக இருக்கலாம், சில பேருக்கு மனதை கஷ்டப்படுத்தக்கூடியதாக இருக்கலாம். நம்ம கையால் தொடர விஷயம் ஒரே கைதான், அந்த கையை நம்ம ஐஸில் வச்சோம் என்றால் கை ஜில்லுன்னு இருக்கு. இதுவே நெருப்பில் வைத்தோம் என்றால் கை எரிந்து அந்த இடத்துல ஒரு புண்ணாக மாறிவிடுது. அதனால் நம்ம புலன்களுக்கு இது சரி இது தவறு என்று தெரியாதான். நம்மளோட உடலும் அதே போல ஒரு மூடனாக தான், ஒரு முட்டாளாக தான் இருக்கு என்று ஏற்கனவே நம்ம கிருஷ்ணர் சொன்னார். இப்படி புலன்களும் புலனுகர் பொருட்களும் சேரும் போது இரண்டுமே இணையும் போது அதுலேருந்து வரும் ஒரு அனுபவத்தை பெறுவதற்காக, அதுலேருந்து வரும் அந்த ஒரு உணர்ச்சியை, அந்த ஒரு ஃபீலை பெறுவதற்காக தான் புலன்களும் புலனுகர் பொருட்களும் சேர வேண்டும் என்று மனதில் ஒரு ஆசை வர்றது. அந்த ஆசையை யார் துறக்கிறாளோ, அந்த ஆசையை யார் தூக்கி போடுறாளோ அவாதான் சாங்கியோகிகளாக, அதாவது சந்நியாசிகளாக மாறி தாங்கள் யார், தங்களுக்குள்ள இருக்கும் இந்த உடலுக்குள்ள இருக்கும் அந்த ஆத்மா யார், அந்த ஆத்மா இந்த உடலுக்குள்ள இருக்கே அழியாத உடலுக்குள்ள இருக்கும், அந்த அழியும் உடல்ல இருக்கும் அழியாத ஆத்மாவாக இருக்கும் இந்த ஆத்மா அந்த பரமாத்மாவை, அந்த பகவானை சென்று எப்படி அடைவது ஆகிய அந்த விஷயங்கள் எல்லாத்து மீதும் அந்த யோசனை செய்வாலாம் இந்த சாங்கியோகிகள். அதனாலேயே ஞானத்தை பற்றியே யோசித்து கொண்டிருப்பதால், ஞானத்தை கான்ஸ்டன்டாக பெற்றுக்கொண்டே இருப்பதால் இவர்களுக்கு ஞான யோகிகள் என்று இன்னொரு பெயரும் உண்டு என்று போன அத்தியாயத்தில் நம்ம பார்த்திருக்கோம். இப்படி இருக்கும் இந்த சாங்கியோகிகள் அந்த ஒரு புலன்களுக்கும் புலன் நுகர் பொருட்களுக்கும் இடையில் இருக்கும் அந்த சம்பந்தத்தை கட் பண்ணிட்டு அதுலேருந்து வரும் சுகத்தை அனுபவிக்கிறார்கள் என்று சொல்றார் நம்ம கிருஷ்ணர். பாக்யஸ்பர்ஷேஷ் பசக்தாத்மா விந்தத்யாத்மனி யத் சுகம் ச பிரம்மயோக யுக்தாத்மா சுகமக்ஷயம் அஷ்ணுதே. இப்படி இந்த சுகத்தை பெற்றுக்கொண்டிருக்கும் இந்த நபர்
மிகப்பெரிய சுகமாக, அழியாத சுகமாக இருக்கும் அந்த பரபிரம்மத்தையும் பெறுகிறார் என்று சொல்றார் நம்ம கிருஷ்ணன். அதாவது ஆனந்தம், இந்த உலகத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்திலேருந்து வரும் அந்த சந்தோஷம் ஆனந்தம் என்று சொல்றோம். இந்த ஆனந்தத்திற்கு அப்பாற்பட்டவராக இருப்பவர் அந்த இறைவன், அந்த கடவுள். அவரை நம்ம பரமானந்தம் என்று சொல்றோம். இப்படி இந்த இந்த புலன்களும் புலன்கள் பொருட்களும் இடையில் இருக்கும் அந்த சஞ்சாரத்தை, இடையில் இருக்கும் அந்த சம்பந்தத்தை யார் கட் பண்றாளோ அதுலேருந்து வரும் ஆனந்தம் இவாள பரமானந்தமிடம் இட்டு செல்லும், அந்த பகவானிடமே இட்டு செல்லும், அந்த மோட்சத்தை முக்தியை அருளும் என்று சொல்றார் நம்ம கிருஷ்ணன். சுருக்கமாக சொல்லணும் என்றால் சாங்கிய யோகிகள் சந்நியாசிகளாக இருந்து தங்களோட கர்மாலேருந்து வரும் பலனையும் கர்மாவையும் துறந்து புலன்களுக்கும் புலனுகர் பொருட்களுக்கும் இருக்கும் சம்பந்தத்தை அழித்து பகவானையே சென்று அடைகிறார்கள், முக்தி பெறுகிறார்கள் என்று இந்த இடத்தில் நம்ம கிருஷ்ணர் சொல்றார். பகவத்கீதையின் 5வது அத்தியாயமான கர்ம சந்நியாச யோகத்தின் 21வது ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.